Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. இதுக்கு மேல ரொம்ப டார்ச்சர் பண்ணா அடுத்த நான் மனநிலையோட தான் வருவேன். இன்னைக்கு சமாதானம் பேசி பேசணும். இன்னைக்கு ரெண்டு பேருக்கு திருப்திகரமா இருக்கு. டிக்டாக் மற்றும் சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமாக தொடங்கிய ஜிபி முத்து தற்போது ஒரு சில திரைப்படங்களில் நடித்து வருகிறார். இவர் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே உள்ள பெருமாள்புரத்தில் வசித்து வரும் நிலையில் ஜிபி முத்துவுக்கு சொந்தமான இடம் கீழத்தெருவில் உள்ளது. அந்த பகுதியில் பழமை வாய்ந்த கோயில் ஒன்றை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஜிபி முத்து தனது மனைவியுடன் தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார். அதில் உடன்குடி பெருமாள்புரத்தில் நத்தம் சர்வே எண் 233 கீழத்தெரு இருந்தது. அந்த இடம் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம். பொதுமக்கள் அந்த பாதையை பயன்படுத்தி இருந்தனர். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் அந்த தெரு காணாமல் போய்விட்டது. காணாமல் போன தெருவை தனிநபர்கள் ஆக்கிரமித்து விட்டதால் பொதுமக்களின் பாதை அடைக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த இடத்தை அளந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். நான் இந்த இடம் பிரச்சனைக்காக பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறேன். மேற்படி நிலத்தை நில அளவை செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி பெருமாள்புரத்தில் காணாமல் போன கீழத்தெருவை கண்டுபிடித்து தருமாறு ஜிபி முத்து அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். பெருமாள்புரத்தில் கீழத்தெரு காலாங்குடி கிராமம் கீழத்தெருவுண்டே இருக்கு. ரெண்டு இது வச்சிருக்கேன். 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு 2 வீட்டுக்கு வச்சிருக்கேன். என்ன இருக்கு புல் பிரிண்ட் இருக்கு. லாஸ்ட்டில் எல்லாத்தையும் காமிச்சு இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் காமிச்சு உடங்குடியிலேருந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்தையும் காமிச்சாச்சு. கேட்டதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க, பாதை இல்லைன்னு. நானும் எல்லாம் சுத்தமாக பாதையை மறைச்சாச்சு. ஒரு தெருவே கீழத்தெருவுங்கிறதே ஒன்று காங்கலை. அதுக்கப்புறம் நான் மனு கொடுத்துருக்கேன். எல்லா மனுவும் கொடுத்து வாங்கி கோயில் இடம் அங்கே ஒரு கோயில் இடம் இருக்குது. எங்கள் ஊரில் உச்சிமலைமன் பட்டரையம்மன் சொல்லி ஒரு கோயில் இடம் இருக்குது. அந்த கோயில் இடத்த கள்ளப்பத்திரம் போட்டிருக்காங்க. கள்ளப்பத்திரம் போட்டு ஒரு 6 நபர் அவங்க தனிப்பட்ட இதில் பத்திரம் போட்டு வாங்கி இது விற்றுருக்காங்க. இதை கேட்டதுக்கு போச்சுன்னா நீ இதை கேட்டாச்சுன்னா நாங்கள் அப்படி தான் விற்போம் வாங்குவோம். யார் கோயில் இடத்த யார் பரிவர்த்தனை பண்ணணும் சொல்லுங்கள். கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. அதை விற்றுருக்காங்க. அதை விற்றுட்டு இவங்க விற்றுட்டு மாதிரி எனக்கு என்னுடைய சொந்த பாதையை அடைக்காங்க. இது சம்மந்தமாக நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு நான் மனு கொடுக்க வந்தேன். மனு கொடுத்துட்டு இன்றைக்கி எல்லா காப்பியும் நான் எல்லாமே ஹைகோர்ட்டில் நான் கோர்ட்டில் போடுறேன் வாங்குறேன். கோர்ட்டு மூலியமாக தீர்த்தாங்கன்னா என்ன குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் அவர் சொந்த பகையோ இதை வச்சுக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு. இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். எனக்கு தீர்வு காணும்னு சொல்லி நான் ஐயாவிட்ட நீ மனு கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியாக வந்திருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அடுத்த நான் மனநிலையோடு தான் வருவேன். நான் ஷூட்டிங்கு போக முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, எங்கேயும் போக முடியல. நான் ஒரு கஷ்டப்பட்டு நான் வளர்ந்து உங்களுக்கும் தெரியும். கஷ்டப்பட்டு வளர்ந்து வரான் வச்சுட்டான்னு சொல்லி என்னுடைய இதை ரொம்ப குறைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. என் கேளுங்க வீட்லேயும் ஒரே சண்டை போட்டு நான் ஊரில் நேரம் அடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சண்டை வருது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் யாராட்டும் ஒரு ஆள் சண்டை போடுறாங்க. நேற்று போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். குலச்சப்பட்ட போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அதனால் என் வீட்டுக்காரியை அவள் மாற்றுத்திறனாளி அவளை ஊனம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் மனு கொடுத்து வந்திருக்கேன். இப்போ ஐயா கலெக்டர் ஐயா பார்த்து மனு கொடுத்துருக்கேன். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புகார் வடிவேலு ஒரு படத்தில் கிணற்றை காணவில்லை என புகார் கொடுக்கும் பாணியில் இருப்பதாக பலராலும் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த ஊர் மக்கள் ஜிபி முத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஊருக்குள் கோவில் கட்ட இடையூறு செய்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜிபி முத்துவின் வீட்டை முற்றுகையிட முயன்றதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த குலசேகரன்பட்டினம் போலீசார் ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி நிலைக்கு கொண்டு வந்தனர். இதற்கிடையே ஜிபி முத்து பிரபலம் அடைந்ததால் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை கேட்டதாகவும் அதை அவருக்கு வழங்காததால் ஊர் மக்களை மிரட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவர்கள் கோவில் பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே ஊர் மக்கள் ஜிபி முத்து வீட்டை மீண்டும் முற்றுகையிடப் போவதாக தெரிவித்ததால் அவரது வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இந்த சூழலில் கீழத்தெரு தொடர்பான பிரச்சனையில் ஜிபி முத்து ஊர் மக்களிடையே சமரசம் ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் தாசில்தார் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஜிபி முத்து வீட்டிற்கு செல்லும் வகையில் பாதை அமைத்து கோவில் பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜிபி முத்து கூறியதாவது,
தாசில்தார் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் நாங்களும் எதிர்த்தரப்பினரும் வந்திருந்தனர். பாதை தொடர்பான ஆக்கிரமிப்பில் இனி எந்தவிதமான பிரச்சனையும் வராது என அதிகாரிகள் உறுதியளித்ததாக தெரிவித்தார். இன்னைக்கு வந்து சமாதானம் பேசி பேசுறோம். இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல வந்து கோயில் பிரச்சனை அதிகமா இருந்துச்சு. அதுல வந்து கோயில் தாசில்தார் முன்னிலையில் கூப்பிட்டு சமாதானம் பேசி பேசினாங்க. அதுல அவங்களும் வந்தாங்க, நாங்களும் போனோம். போய் வந்து எனக்கு பாதங்கு என் தெருவுங்கிற சொன்னேன். அந்த பாதை தெருவுலாம் இல்லை அப்படிதான் இருக்கும், இல்லை எந்த விதமான ஆக்கிரமிப்பும் வராது. உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ஈஓ கூப்பிட்டு அது என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. கேட்டு எல்லாமே வந்து அவருக்கு அந்த பாதையை வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க. அதில் ரோடு அமைச்சு சாலை அமைச்சு கொடுத்துருங்க. மின் விளக்குகளுக்கு என்னெல்லாம் அமைச்சு கொடுத்துருங்க. அது போக வந்து கோயில் வந்து இப்போ என்ன அளவில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும், எந்த அளவும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கோயில் திருப்பணி அது நல்லபடியாக நடக்கும். அது போக வந்து முன்ன வந்து தசலாப்பறை இருந்துச்சு. தசலாப்பறையில் வந்து ஒரு திண்டு இருந்துச்சு. அந்த திண்டையை அகட்டி தந்துடுவேன். எந்த விதமான இது இருக்காது. உங்களுக்கு எந்த பாதை எவ்வளோ இருக்கோ அந்த இதில் எந்த இடைஞ்சல் வந்தாலும் மறுபடியும் நீங்கள் எங்கள் தாசில்தார் ஆஃபீஸுக்கு வந்தோ எங்கள் பிஓ ஆஃபீஸுக்கோ எங்கள் பஞ்சாயத்துக்கோ வந்தோ நீங்கள் மனு கொடுத்து இது பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை நாங்கள் தீர்மானம் நாங்கள் அவங்க பேசி விட்டுறோன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எங்களுக்குள்ளே நான் சமாதானம் பேசி நீங்கள் முடிவு பண்ணியாச்சு. தாசில்தார் எங்களை 2 வரையும் வர சொல்லியிருந்தாங்க சமாதான கூட்டத்துக்கு வந்திருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க, நாங்களும் வந்திருந்தோம். 2 வரைக்கும் பேசி சமாதானமாக முடித்தாங்க. சமாதானம் முடிச்சுக்கிட்டோம். கோயிலை அதே இடத்துல கட்டுங்க, அதுக்கு மேலே விரிவாக்கம் பண்ணாதீங்க. அதே இடத்துல கோயில் வரும். அது பழைய கோயிலை அதே அஸ்தவரெலாம் கட்டுறோம். இனிமேல் எந்த விரிவாக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கும் பாதைக்கு எந்த இடையூறு இல்லாமல் செய்யுங்கன்னாங்க. அவங்களுக்கு பாதைக்கு எந்த இடையூறு செய்ய மாட்டோம். இதுக்கு முன்னக்கூட்டியும் செய்யலை, இனிமேல் செய்ய மாட்டேன்ட்டோம். எங்களுக்குள்ள உடன்படிக்கை ஏற்பட்டுட்டு இந்த சமாதானம் முடிச்சுக்கிட்டோம். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. கோயில் திருப்பணி இனி நடைபெற்றுட்டு இருக்கோம். அது கும்பாபிஷேகம்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாத்துக்கும் நாங்கள் கலந்து கொள்றோம்னு சொல்லியிருக்காங்க. கும்பாபிஷேகம் இனி நடக்கும். கோயில் திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கும். கோயில் அளவு அதே இடத்துல இதுக்கு முன்னக்கூட்டி பழைய கோயில் எப்படி இருந்தோ அதே இதில் கட்டிடுங்க. எந்த விரிவாக்கம் பண்ணாங்க. நாங்கள் விரிவாக்கம் பண்ணல, அதே இடத்துல கட்டிட்டு இருக்கோம். கோயில் கொஞ்சம் வசந்திருக்கு அப்படின்னாங்க. அந்த படிக்கட்டு இவ்வளோ தான் போடணும்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் சரின்னு சொல்லிக்கிட்டோம். இவ்வளோ படிக்கட்டு போடணும், இதுக்கு மேலே விரிவாக்கம் பண்ணாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி படிக்கட்டு அமைச்சுக்கிட்டுறோம், அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டு எங்களுக்குள்ள சமாதானமாக முடிச்சுக்கிட்டோம். திருப்திகரமாக இருக்குது. அது முடிச்சாச்சு. ஏன்னா இனிமேல் எந்த விதமான இதுவும் வராது. இடைஞ்சல் வந்தாச்சுன்னா நான் உங்களுக்கு நானே வந்து முன்ன நின்று எல்லாம் செஞ்சாரன்னு சொல்லி ஈஓ, தாசில்தார், நம்ம கோட்டாட்சியர், அதுக்கப்புறம் நம்ம குலசேரிப்பட்டினம் காவல்துறை, டிஎஸ்பி எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை சொல்லுங்க, நாங்கள் 2 செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எதனால எங்கிட்ட சொல்லுங்கன்னு அவங்களையும் சொல்லியிருக்காங்க, எங்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இதனால் நாங்கள் பேசி தீர்த்துக்கிடுவோம். எங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. சமாதானம் முடிச்சுக்கிட்டோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.